இங்க ஆதி குணசேகரன் வந்து தான் நினைச்ச மாதிரி ஒரு வழியா வந்து கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரியை விட்டு மனு போட வச்சு அதுக்கப்புறம் அந்த டேட்டே வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம ஜட்ஜ் வந்து இந்த கேஸ்ல போதுமான ஆதாரம் இப்போதைக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதனால ஜனனி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து அதிர்ச்சியான விஷயம் தான். அதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மயங்கி விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா பக்கத்துல போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க போக விடாம அதுக்கப்புறம் ஜனனியை வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு கோர்ட்ல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியாயமான தீர்ப்பு தான். இப்பயாவது வந்து தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாம பேசாம இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து சொல்லும் போது உடனே ஜனனிக்கு பாத்தீங்கன்னா கோபம் வருது. என்னக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எது நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நடந்ததா? இப்போ வேணா கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமா அவங்க தேதியை மாத்தி மட்டும் வச்சிருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்க போறது கிடையாது. ஆதி குணசேகரனை நான் ஜெயில வந்து உள்ள தூக்கி போடாம நான் விடவே மாட்டேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. இதனால ஈஸ்வரிக்கும் வந்து கோவம் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சுதான் நீ பேசிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு நீ வந்து இப்படி மாறிட்டன்னு எனக்கு ஒன்றும் வந்து புரிய மாட்டேங்குது. ஆனா நீ ஏதோ ஒன்று மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவுதான் சொன்னாலும் அதை நீ காதுல வாங்குற மாதிரியும் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஸோ ஜனனி வந்து சொல்றாங்க, நான் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க மனசும் உங்க மூளையும் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பேச விடாம தடுக்குது. அதுதான் இங்க வந்து பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, யார் யார் எவ்வளவு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சா, நீங்க அப்படி எங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் கூட இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பொய்யான வேஷம் தாக்க எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கு. எதுக்காக இப்படி நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையை சொல்லுங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரா? உங்களுக்கே தெரியும் அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே அப்படி ஒரு பொய் வந்து சொல்லும் போது அது நீங்க இல்லை அப்படின்னு கூட உங்களால வந்து சொல்ல முடியல. அப்போ நீங்களுமே அந்த பொய்க்கு வந்து துணை போயிட்டு தானே வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனனி வந்து கேக்குறாங்க. இதனால ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியாகி என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. இப்ப இங்க நடந்த விஷயம் இந்நேரம் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு விடாம அவர்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து தலைமறைவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாரு. இதுதான் நடக்க போகுது. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. அவர் அங்க இருக்காரா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதுலயே தெரிஞ்சுக்கணும் யாரு உண்மை யாரு பொய் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜனனி வந்து சொல்லும் போது ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்திலையும் கன்ஃபியூஷன்லயும் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் பாத்தீங்கன்னா, ஆமா இப்போ என்ன அதுக்கு, எங்க அண்ணன் தலைமறைவாவே இருந்ததாவே வச்சுக்கலாம். இப்பதான் கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமா வந்துருச்சுல. இப்போ அவர் உடனே வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கு என்ன இப்போ? உன்னால என்ன முடியுமோ அதை போய் தாராளமா பாத்துக்கோ. தேவையில்லாம இங்க நின்னுட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு எங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சக்தி வந்து சொல்றா, இங்க பாரு, தேவையில்லாம நீ வந்து வார்த்தையை விடாத. நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உன்னை யாரு இப்ப தேவையில்லாம குறுக்க பேச வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சக்தி, உன் பொண்டாட்டியை நீங்க அடக்கி வைக்கிற வழியை பாருடா. அவளை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து சக்தியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போதும் தம்பி நிறுத்துங்க. நீங்க எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க, நீ இதுக்கப்புறம்லாம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்க நம்மளையே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா ஈஸ்வரியை கூட்டிட்டு அவங்க கார்ல ஏறி கிளம்பி வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் சாருபாலா அதுக்கப்புறம் ஜனனி சக்தி 3 பேருமே அவங்களே நின்று பார்த்துக்கிட்டே வந்து இருக்காங்க. பாத்தியா ஜனனி, அவங்க அண்ணி எல்லாமே வந்து தெரியும். அவங்க எல்லாமே தெரிஞ்சுமே எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ஒரு வேதனையாவே இருக்கு. பார்க்கலாம் இந்த கேஸ் எந்த லெவலுக்கு போக போகுது, என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தானே தெரியும். சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஜனனி சொன்ன மாதிரியே வந்து ஆதி குணசேகரன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. சோ இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஜனனி சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ஞாபகம் வருது. நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் வந்து வீட்டுக்கு வந்து இருப்பாரு. அப்பவே உங்களுக்கு தெரியும் உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறது. ஜனனி ஏற்கனவே சொன்ன விஷயம் வந்து ஈஸ்வரிக்கு மனசுக்குள்ள வந்து வந்து போகுது. உடனே பாத்தீங்கன்னா நீங்க எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நானா இப்பதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க ஆதி குணசேகரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜனனி பின்னாடி பாத்தீங்கன்னா ரேணுகா நந்தினி எல்லாருமே வந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வரப்போறத ஒரு போன் கூட பண்ணி வந்து சொல்லலையே, இப்பதான் நாங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வரோம், அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லை ஈஸ்வரி, இப்பதான் எனக்கு வந்து வக்கீல் வந்து ஃபோன் பண்ணாரு. நான் அதுக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டேன். சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கப்புறமும் நம்ம வந்து தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் கிளம்பி உடனே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது,
நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. ஆனா கோர்ட்ல என்னடா அப்படின்னா வக்கீல் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க என்னமோ ஹாஸ்பிட்டல்லலாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலைங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவ வந்து ஏதோ ஏதோ வந்து பேச்சுவாக்குல அப்படியே வந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, இங்க கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, "அண்ணி இப்ப எதுக்கு தேவையில்லாம விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கணும்? அதான் அண்ணன் வந்து வீட்டுக்கு வந்துட்டார்ல. இதுக்கப்புறம் நம்ம நல்லபடியா தர்ஷன் பார்கவி கல்யாணத்த நடத்துற வேலைய பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, ஈஸ்வரிய பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, பேசிட்டு ஒரு வழியா நம்ம கல்யாணத்த நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இப்ப நைட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கதிர், அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன், அவங்க அம்மா விசாலாட்சி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேணுகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸ்வரி வந்து பரிமாறிக்கிட்டே வந்து இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட ஆதி குணசேகரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. யார் சமைச்சா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நான் தாங்க அப்படிங்கிற மாரி வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. ரொம்ப நல்லா சமைச்சிருக்க ஈஸ்வரி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஈஸ்வரிக்கு வந்து உடனே வந்து ஒரு டவுட் வருது. நான் ஒரு விஷயத்த சொன்னா வந்து நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னம்மா என்ன விஷயமா இருந்தாலும் தாராளமா சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உண்மையிலேயே நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாரி வந்து ஈஸ்வரி கேட்கும்போது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனுக்கு என்ன சொல்றது? இவ ஏன் இப்படியெல்லாம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறா அப்படிங்கிறது தெரியாம முழிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ணி நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எதுக்கு இப்போ நமக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அண்ணன் உண்மையிலேயே வந்து மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன செக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து போயிருந்தாரு. அதனால தான் அந்த வக்கீல் வந்து அப்படி சொன்னாரு. இதுதான் நடந்திருக்கு அண்ணி. போதுமா? இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஈஸ்வரி எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து நந்தினி, ரேணுகா 2 பேருமே வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரனை வந்து நம்பவே முடியாது. அவன் ஒரு சரியான ஃப்ராடு. எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு தான் இருப்பான். ஈஸ்வரிய வந்து எப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த 2 பேருமே கண்கூடாவே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி குணசேகரன் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம தர்ஷன் கல்யாணத்த வந்து நாளைக்கு புதன்கிழமை. புதனுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் நாளைக்கே வந்து கல்யாணத்த வைக்கக்கூடாது? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஈஸ்வரி வந்து ஏங்க திடீர்னு எதுக்காக இப்படி சொல்றீங்க? அதான் நம்ம வெள்ளிக்கிழமை நாள் குறிச்சு வச்சிருக்கோம்ல. அப்பவே நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இல்ல ஈஸ்வரி, இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்கு நெறைய பேரு நமக்கு பிடிக்காத ஆளுக கூடலாம் சேர்ந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு நம்ம பிள்ளைங்க கல்யாணத்துல நிறுத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? அதான் மனசுல ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் நான் வந்து சொன்னேன், நாளைக்கே நம்ம கல்யாணத்த முடிச்சுட்டா என்ன? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்போது, கதிர் சொல்றாரு, எதுக்குன்னே நம்ம கண்டவங்களுக்கு பயந்துட்டு கல்யாணத்த நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியுமே வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷன் பார்கவி கல்யாணத்த புதன்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி வைக்க போறாங்க. ஸோ அதுல வந்து நம்ம ஜனனி, சக்தி 2 பேருமே கூப்பிட போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.